வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஸ்பைசி உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து வாரத்தில் 2 நாளாவது செய்வீங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக்காக வந்து மசாலா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சாப்டு கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஸ்வீட் சில்லி சாஸ் 100 ml, பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கை 1/6 அப்படின்னா 1/8 கட் பண்ணுறேங்க. இந்த கட்டிங் பேர் என்ன கேட்டிங்கன்னா வெஜ்ஜு சொல்லுவாங்க. சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் 1/6 கட் பண்ணலாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1/8. இப்போ இந்த உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு பாயில் பண்ணால் போதும், அதிகமாக பாயில் பண்ண வேண்டாம். அதிகமாக பாயில் பண்ணால் மேரினேஷன் பண்ணும்போது அந்த மசாலா ஒட்டாது, அதே டைமில் உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கரெக்டாக பக்குவத்தில் இருக்கணும். அந்த உருளைக்கிழங்கை ப்ரெஸ் பண்ணால் அழுத்தமாக இருக்கணும், 50% அளவுக்கு பாயில் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த கிழங்கு சூடு ஆறின பிறகு மேரினேஷன் பண்ண போகிறோம். சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக கோட்டிங்காக இருக்கணும், அதிகமான கார்ன்ஃப்ளவர் வேண்டாம். அப்படி அதிகமான ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற அளவுக்கு கரெக்டாக மேரினேட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ மசாலா கோட்டிங் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு பிறகு சாஸில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு தான் நீங்கள் சாஸில் போட்டு டாஸ் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இல்லைனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இது அப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் லைட்டாக அந்த இனிப்புத்தன்மை, புளிப்புத்தன்மை, அந்த காரத்தோட சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்ல, அதாவது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சொத்தை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஸ்வீட் சில்லி சாஸ். இந்த இடத்துல நான் உப்பு போட்டிருக்க மாட்டேன், நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ், ஃபைனலாக பிளாக் பெப்பர் பவுடர். இந்த பெப்பர் பவுடர் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், டேஸ்ட்டு மாறும். இதெல்லாம் போட்ட பிறகு பேன் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.
இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஸ்பைஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு லஞ்சோட சாப்பிட்லாம். அப்படி இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஒன்றும் தவறு இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா பர்டிகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் உருளைக்கிழங்கு எடுக்கிறது அந்தளவுக்கு நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.